அத்தியாயம் 80. சூரத்துல் அபஸா. கடுகடுத்தார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நமது நபியாகிய அவர் கடுகடுத்தார், மேலும் புறக்கணித்தார். தன்னிடம் பார்வையிழந்தவர் வந்ததற்காக. நபியே, உம்மிடம் வந்த அவர் பரிசுத்தவானாக ஆகிவிடக்கூடும் என்பதை உமக்கு எது அறிவித்தது? அல்லது அவர் உம்முடைய உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்பவராகலாம், அப்போது அவ்வுபதேசம் அவருக்கு பயனளிக்கும். ஆகவே எவன் பொருளாதார மேம்பாடு உடையவனோ அவனுக்காக நீர் செவிமடுக்கிறீர். மேலும் அவன் இஸ்லாத்தை ஏற்காது பரிசுத்தம் அடையாவிட்டால் உம்மீது குற்றமில்லை. இன்னும் எவர் உம்மிடம் விரைந்தவராக வந்தாரோ அவரோ அல்லாவை பயந்த நிலையில் உம்மிடம் வர, அப்போது அவரை விட்டும் நீர் அசட்டை செய்கிறீர். அவ்வாறன்று. நிச்சயமாக குர்ஆனாகிய இது உபதேசமாகும். எனவே எவர் இதனைக் கொண்டு நேரான வழியில் செல்ல நாடுகின்றாரோ அவர் இதனை நினைவு கொள்வார். இவ்வேதமானது சங்கையாக்கப்பட்ட ஏடுகளில் இருக்கிறது. உயர்வாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஏடுகளில் இருக்கிறது. வானவர்களான எழுதுவோரின் கரங்கள் கொண்டு எழுதப்படுகின்றது. அவர்கள் நல்லோர்களான சங்கி மிக்கவர்கள். காஃபிரான மனிதன் சபிக்கப்பட்டு விட்டான், நன்றி கேட்டு அவனை நிராகரிக்கிறவனாக இருக்கச் செய்தது எது? எப்பொருளிலிருந்து நிராகரிக்கும் அவனே அல்லாவாகிய அவன் படைத்தான் என்று சிந்தித்தானா? ஒரு துளி இந்திரியத்திலிருந்து அவனே அல்லாவாகிய அவன் படைத்தான், பின்னர் அவனுக்கு உரிய அனைத்தையும் அவன் நிர்ணயித்தான். அப்பால் அவனுக்கு விசுவாசமின்மை, நல்லவை கெட்டவை, தாய் வயிற்றிலிருந்து வெளியேறுதல் ஆகியவற்றின் வழியே அவன் எளிதாக்கினான். பிறகு அவனை அவன் மரணிக்கச் செய்தான், அப்பால் மண்ணறையில் அவனை அவன் ஆக்குகின்றான். பின்னர் தான் நாடும்போது அவனுக்கு உயிர் கொடுத்து அவன் எழுப்புவான். கடமையை நிறைவேற்றிவிட்டதாக காஃபிரானவன் கூறுவது போன்று அல்ல, அல்லாவாகிய அவன் இவனுக்கு ஏவியதை இவன் நிறைவேற்றவில்லை. ஆகவே மனிதன் தன்னுடைய உணவின்பால் பார்க்கவும். அதை உண்டாக்குவதற்கு நிச்சயமாக நாமே வானத்திலிருந்து ஏராளமான நீரைத் தாராளமாக பொழியச் செய்தோம். பின்னர் பூமியை நன்கு பிளக்கச் செய்தோம். பின்னர் அதிலிருந்து தானியங்களை முளைப்பிக்கச் செய்கின்றோம். இவ்வாறே திராட்சைக் கனிகளையும் மற்ற காய்கறிகளையும் ஜைத்தூனையும் பேரீச்சையையும் மரங்கள் அடர்ந்த தோப்புகளையும் கனியையும் புல்லை தீவனங்களையும் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக முளைக்கச் செய்தோம். எனவே காதைச் செவிடாக்கும் பயங்கர சப்தம் வந்து விடும்போது அந்நாளில் மனிதன் தன் சகோதரனை விட்டும் வெருண்டோடுவான். தன் தாயையும் தன் தந்தையையும் விட்டும் வெருண்டோடுவான். தன் மனைவியையும் தன் மக்களையும் விட்டும் வெருண்டோடுவான். அந்நாளில் அவர்களில் ஒவ்வொரு மனிதருக்கும் தன் சுற்றத்தாரை விட்டும் அவரை திருப்பிவிடும் ஒரு காரியம் உண்டு. எனினும் அந்நாளில் சில முகங்கள் பிரகாசமுள்ளவையாக இருக்கும், சிரித்தவையாக மகிழ்வுடையவையாக இருக்கும். இன்னும் சில முகங்கள் அவற்றின் மீது அந்நாளில் புழுதி படிந்திருக்கும். துக்கத்தால் கருமை இருள் அவற்றை மூடியிருக்கும். அவர்கள் தாம் இதயத்தால் நிராகரித்தவர்கள், அவர்களின் செயல்களால் பாவிகள்.